புதிய குரல் நேர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகிறது அப்படின்னாலுமே வந்துட்டு, ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழாவாக, ஜனநாயக திருவிழாவாக வந்து அத கொண்டாடப்படுவாங்க. ஏன்னா, நம்மை ஆளப்போற தலைவர்கள வந்துட்டு நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஒரு ஜனநாயக நாட்ல ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக கடமையாக இந்த தேர்தல் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இப்பதான் நெறைய சோசியல் மீடியா வந்திருக்குது. அவ்வளோ விழிப்புணர்வெல்லாம் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இதற்கு முன்னாடிலாம் கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் சாரையா போயிட்டு வந்து வாக்குப்பதிவை வந்து செலுத்துறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. இப்ப வரைக்குமே பாருங்க, வயதானவர்கள் வந்துட்டு அதிகமா வாக்கு செலுத்துறதுல வந்து ஆர்வம் காட்டுவாங்க. ஏன்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அடிமைப்பட்ட ஒரு சமூகமானது தனக்கான அடிமை விலங்குலேருந்து வெளிய வந்து, தனக்கான ஒரு ஓட்டுரிமைய வந்து இன்னைக்கு நிலைநாட்டி இருக்காங்க அப்படின்னா, உண்மையிலேயே அது பெரிய விஷயம் தான். ஸோ ஓட்டுரிமை அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகத்தான் வந்து பார்க்கப்பட்டுட்டு வருது. அப்படி இருக்கும்போது, இப்ப இன்றைய காலத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஓட்டு போடுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரைடாக, ஒரு பெருமையாக வந்துட்டு நினைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். 2K கிட்ஸ் முதல் நிலை வாக்காளர்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவுமே ஆர்வமா இருக்காங்க இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போடுறதற்காக. வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்துட்டு தமிழகத்தை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஜனநாயக கடமை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக இதற்காகவே வந்துட்டு டிக்கெட்லாம் புக் பண்ணி வந்திருக்கிறாங்க. சிறப்பு பேருந்துகள் எல்லாமே கூட வந்து தமிழக அரசு வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து வெளியூரில் போய் ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுக்காக. நிறைய பேர் இப்போவே கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட பாதி சென்னையே இப்போ காலியாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய ஊர்களில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொங்கல், தீபாவளி மாதிரி இந்த தேர்தலையும் வந்துட்டு செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களோ அப்படின்ற மாதிரி கூட யோசனையாக இருக்கு. இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு, ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி வந்து உருவாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு காரணம் நிறைய சோசியல் மீடியால தொடர்ந்து வரக்கூடிய நிறைய செய்திகளாகட்டும், மக்கள் வந்துட்டு இப்ப நிறைய அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக இளைஞர்கள் நிறைய அரசியல் பேச வந்து துவங்கி இருக்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். திரு விஜய் அவர்கள் வந்துட்டு அரசியலுக்குள்ள வராரு அப்படின்னும் போது, நிறைய இளைஞர்கள் வந்துட்டு அவரை நோக்கி பின்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. சோ அவரை எதிர்த்து நிறைய விமர்சனங்கள் வர ஆரம்பிக்குது. தலைவர் எதிர்த்து என்ன மாதிரியான விமர்சனங்கள் வருது அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுவதற்காக நிறைய இளைஞர்கள் வந்துட்டு இப்ப அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தெரியுதோ தெரியலையோ, திமுக செஞ்சது என்ன, அதிமுக செஞ்சது என்ன, நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு என்ன, காங்கிரஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பாஜக என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு கட்சிகளோடைய ஒவ்வொரு டேட்டாஸையும் கலெக்ட் பண்ணி இளைஞர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இது உண்மையிலேயே வந்துட்டு ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நல்ல மாற்றமாக சமூகத்துல ஏற்பட்டு இருக்குது அப்படின்னா அது வந்து மிக இல்லை. இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து அரசியல் மயப்படுத்தப்பட்ட இந்த ஒரு கூட்டமானது பாத்தீங்க அப்படின்னா சிறந்த முறையில சிறந்த பக்குவப்பட்ட ஒரு கூட்டமாக இருக்குதா அப்படின்னா, அங்கதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியே வந்துட்டு இங்க வந்து எழ ஆரம்பிச்சிருக்குது. ஒரு அரசியல் பேச வச்சக்கூடிய ஒரு தலைமுறையை வந்துட்டு சரியான பாதையில சரியான ஒரு புரிதலோட அரசியல பேச ஆரம்பிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்திற்கிடமான ஒரு விஷயமாக தான் வந்து பார்க்கப்பட்டுக்கிட்டு வருது. இப்ப இருக்கிற சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. நம்ம வந்து வாக்களிக்கணும், நம்மளுடைய ஓட்டை வந்து செலுத்தணும், குறிப்பாக இந்த ஆள்காட்டி விரல்ல வச்சிருக்கிற இந்த மையம் வந்துட்டு போட்டோ எடுத்து சோசியல் மீடியால போடணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் ஓட்டு போட தயாராக இருக்காங்க அப்படிங்கிற அது மிக இல்லை. இப்ப பாத்தீங்க அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு அரசியல் மயமாக்கப்பட்ட இளைஞர்கள் நமக்கு வந்து கிடைச்சிருக்கிறாங்க. இது வந்து காலத்தின் கட்டாயம், காலத்தினுடைய மாற்றம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனாலும் பாத்தீங்க அப்படின்னா, அரசியல் வரலாறு, அரசியலுடைய அரிச்சுவடி என்ன, அரசியல் எங்கிருந்து வந்து தொடங்க ஆரம்பிச்சது, ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். அரசியல் புரிதலோடு அவங்க செயல்படுறாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதற்கான பதிலை வந்து நான் உங்ககிட்டே விட்டுறேன். உண்மையிலேயே உங்க ஒவ்வொருத்தவங்களுடைய குடும்பத்திலையுமே பாருங்க, இப்ப நிறைய இளைஞர்கள் வந்துட்டு அரசியலை வந்துட்டு விரும்பி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, இது காலத்தினுடைய ஒரு கட்டாயமாகத்தான் வந்து பார்க்கப்பட்டுட்டு வருது. இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் தேர்தலில் பணம் கொடுப்பது, பரிசு பொருட்கள் கொடுப்பது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட தலைமுறை வரைக்குமே வந்துட்டு நார்மலைஸ் பண்ணாங்க. ஆமா, நம்ம உழைக்கிற காசு நமக்கே திரும்பி வருது, இதுல என்ன பெருசா இருக்க போகுது அப்படின்னு பேசிட்டு இருந்த ஒரு தலைமுறையானது இன்னைக்கு மாறி போய்
நம்ம காசாகவே இருந்தாலும் காசு கொடுக்குறாங்களா வாங்கிக்கோங்க, ஆனால் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத சிந்திச்சு போடுங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட களத்தில் எல்லா அரசியல் கட்சிகளுமே ரொம்ப தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க. நிறைய பேர் பரிசு பொருளை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தேர்தல் பறக்கும் படையினரால் வந்துட்டு நிறையா வந்துட்டு அதில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதலும் வந்து செய்யப்பட்டது. பாரபட்ச பார்க்காம எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு செக்கப் எல்லாம் கூட பண்ணினாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு மக்களுடைய மனமாற்றமானது பார்த்தீங்க அப்படின்னா சிந்திச்சு ஓட்டு போடணும், இந்த ஒரு நாளை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவுமே ஒரு முனைப்போடு இருக்கிறாங்க. குறிப்பாக வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் தமிழர்கள் வந்துட்டு தாயகம் வந்து திரும்பிக்கிட்டு இருக்கிறாங்க. பிறந்த பூமிக்கு வந்து வந்திருக்கிறாங்க. என்னுடைய ஓட்டு எனக்கான உரிமை, நான் கண்டிப்பாக வந்து ஓட்டு போடணும், என் தலைவனை வந்துட்டு நான் தேர்ந்தெடுக்கணும். நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த தலைவன் தான் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 5 ஆண்டு காலத்திற்கான அடுத்த ஒரு தலைமுறைக்கான ஒரு தலைவனாக இருக்க போகிறான். ஏன்னா இப்போ கட்டமைக்கப்படுகின்ற இந்த ஒரு அமைப்பானது தான் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு நம்மளுடைய வளர்ச்சியா வீழ்ச்சியா அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடிய ஒரு இடத்துல வந்து நம்ம இருக்கோம் அப்படின்னும் போது ஸோ கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்குமான ஒரு ஜனநாயக கடமையானது இங்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பல்வேறு அழுத்தங்கள், பல்வேறு போராட்டங்கள் இது எல்லாத்தையுமே தாண்டி இன்னைக்கு ஒரு தமிழனாக ஒரு குடிமகனாக நம்ம இன்னைக்கு வந்து நின்று இருக்கோம் அப்படின்னா இதற்கு இந்த தேர்தல் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு மிக முக்கியமானதாக வந்து பார்க்கப்பட்டு வருது. இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் வந்துட்டு எலெக்ஷனில் ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்னால் கூட இன்னைக்கு ஒரு 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களே கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு விழிப்புணர்வோடு வந்து இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த தேர்தலானது ஒரு மிகப்பெரிய ஒரு விசித்திரமான ஒரு தேர்தல் அப்படின்னு தான் பார்க்க முடியும். ஏன்னா வந்துட்டு எப்பவுமே 2 முனை போட்டியாக இருந்த ஒரு களத்தை வந்து இன்னைக்கு 4 முனை போட்டியாக வந்து மாறி இருக்கிறது. இந்த 4 முனை போட்டியில 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த ஜென்சி சமூகத்தினர் வந்துட்டு நிறைய பேர் வாக்களிக்க போறாங்க. அதுலயே பாத்தீங்க அப்படின்னா இந்த இளைஞர்கள் ஏதோ கண்மூடித்தனமாக போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் தாண்டி நிறைய பேர் அறிவார்ந்த ஒரு சமூகமாகவும் இருக்கிறாங்க. நிறைய பேர் அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் இப்போ நியூஸ் பேப்பரும் டிவி இல்லை நியூஸையும் பார்க்குற அளவுக்கு முன்னேறி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முந்தின தலைமுறை வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அரசியலாம் பெரியவங்க தான் பேசணும் அப்படின்ற நிலை மாறி இன்னைக்கு பள்ளி கல்லூரிகள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் அவங்கள சுற்றி நடக்கக்கூடிய ஒரு அரசியலை வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னு கூட எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த தேர்தலானது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல கடுகளவும் சந்தேகமே கிடையாது. ஸோ நம்ம தேர்ந்தெடுக்க போகிற தலைவர்கள், நம்மை ஆள போகிற தலைவர்களை வந்துட்டு கவனமாக தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற அந்த பொறுப்பும் கடமை உணர்ச்சியும் இப்போ இருக்கிற இளைஞர்கள் கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மையிலே வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ இளைஞர்கள் பொறுப்புள்ளவர்களாக மாறிட்டு வராங்க அப்படிங்கிறது இந்த தேர்தலே நமக்கு உறுதியாகுது. மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.